ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்சு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காய்கறி தான் போட்டு சமைச்சிருக்கிறோம். என்னென்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சுண்டைக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஊருக்கு போனேன்னா நான் சுண்டைக்காய் பறித்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். அம்மாவும் பறித்து வைப்பு. ஏன்னா சுண்டைக்காய் அங்கேயும் சரி, கரூர்லேயும் சரி, இங்கே கோயம்புத்தூர்லேயும் சரி, எப்படியும் வாரத்துக்கு ஒரு டைமாவது செஞ்சுருவேன் நான் இருந்தேன்னா. பாப்பா செஞ்சான்னு தெரியல எனக்கு. இன்றைக்கி சுண்டைக்காய், அது பச்சை சுண்டைக்காயாக போட்டு குழம்பு வச்சுருக்குறோம். பாருங்கள் சுட சுட சாதம். எல்லாமே சாப்பிட்டாங்க. மணி 2:30 ஆச்சு. நான் தான் கடைசி. பாருங்கள், சுட சுட சாப்பாடு. ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து எல்லாம் பரிமாறிட்டு வேலைகளை பாருங்கள். சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய். சுண்டைக்காய் வந்து நிறையா விஷயங்களை நமக்கு நன்மை கொடுக்குது. பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. நமக்கு சர்க்கரை இருக்குதோ இல்லையோ, நம்ம வந்து சுண்டைக்காய் சாப்பிட்டது அவ்வளோ நல்லது. அதனால் வந்து சுண்டைக்காய் வந்து அடிக்கடி வத்தல் போட்டு வச்சுக்குவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முட்டை பொரியல். பாருங்க, முட்டை பொரியல், கொஞ்சம் முட்டை பொரியல், சுண்டைக்காய் குழம்பும் முட்டை பொரியல், சாதம், அப்புறம் கொஞ்சம் ரசம். எப்போவுமே நான் கொஞ்சம் ரசம் வச்சுருவேன். ஏதோ வேணும்னு கேட்டாங்கனாலும் இல்லை சும்மா கூட சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வச்சுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணி 2:30 மணி 3 ஆச்சு. இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? நான் லேட்டாகி தான் சாப்பிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி சுண்டைக்காய் குழம்பும் முட்டை பொரியல், ரசம். அதுதான். உங்கள் வீட்டில் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சுண்டைக்காய் யாருக்கு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.